வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலே சபரி வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. எல்லாரும் சபரி தேடுறாங்க என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வெளியே வந்துட்டாங்க போல். ஸோ அப்போ எஃப்ஜே சபரி இடத்துல எஃப்ஜே தான் படுத்துட்டு இருந்தார். ஓகே, சபரி எங்கேயோ ஆளை காணோம், வேலை எங்கேயாவது போய் படுத்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து இருந்தது. இதை பற்றி கேப்டன் தலை அண்ட் தென் விக்ரம்கிட்ட வந்து சொல்கிறாரு, எங்கேயாவது போய் குளிர்து இல்லைனா காற்று இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே எங்கேயாவது வந்து படுத்திருப்பார் பாருங்க அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க. இல்லை அவன் எங்கேயுமே காணோம் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் அந்தன் கனி வந்து தேடுறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அவரை காணோம். அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் பெட்லேயும் வந்து அவர் இல்லை அப்படின்றப்ப டக்குன்னு என்னடா அது, ஒருவேளை நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸு பிக் பாஸில் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை எலிமினேட் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து தேடுறாரு. ஸோ வெளியெல்லாம் தேடினார், வேறு லிவிங் ஏரியாவில் தேட்டார், வேறு எங்கேயுமே இல்லை. சரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு பாத்ரூம் இருக்காரான்னு செக் பண்ணலாம் போகலான்னு பார்த்தா தலைவன் வந்து ஜக்விஸில் வந்து படுத்துட்டு இருக்கிறான். ஜக்விஸில் அங்கேருந்து பார்க்குறப்ப யாரோ பெட்ஷீட்டை காய போட்டிருக்காங்கன்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து சொல்லுவார். உள்ளே போய் பார்த்தா ஜக்விஸிலே வந்து படுத்து தூங்கின்னு இருக்கார். ஏன்னா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு ஏசி வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. மேபி அதனால் அது ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்றதுனால அங்கேயே போய் ஜக்விஸிலே வந்து படுத்து தூங்கியிருக்கார் போல் சபரி. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து விக்கல்ஸ் வந்து கிண்டலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் வந்து 3 டாஸ்கில் ஒரு டாஸ்க் தானே ஜெயிச்சிங்க, அதனால தான் உங்களுக்கு ஏசி கிடையாது போங்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஏசி ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ ஜக்யூசியில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு பார்த்துருக்கோம், ஆனால் தூங்கி இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பிக் பாஸில் சபரி இந்த பர்டிகுலர் சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை கண்டிப்பாக இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏசி இல்லாதப்போ இங்கே போய் படுத்தா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்றப்ப அதை வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணுவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் யார் அதை பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.